ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு மனிதர்கள்ட்டிருந்து எனக்கு இருக்க பிடிக்கலை அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அகைன் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ. சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அந்த நெகட்டிவான ஆட்களை எனக்கு பிடிக்காது, வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஓகே, ஆனால் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி அவங்கள நம்மகிட்டேருந்து விளக்குறது, இல்லை நம்ம எப்படி அவங்ககிட்டேருந்து விலகி நிற்கிறது? நான் வந்து இனிமேவாது என் லைஃப்பை நான் ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்காதவங்கள நீங்கள் நெகட்டிவான ஆட்கள் நினைக்கிறீங்க எல்லாத்தையுமே இப்போவே கட் பண்ணி விட்டுறலாம் ரொம்ப ஈஸியாக. அது எப்படின்னு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தில் நமக்கு பிடிக்காததுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். அது நமக்குன்னு இல்லை, 100% இருக்க எல்லாருக்குமே நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான மனிதர்கள் இது எதுவுமே வேண்டாம். நான் நினைக்கிறேன் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், ஒரு ரொம்ப நிம்மதியான ஒரு ஹாயாக வாழணும்ப்பா, ஜாலியாக, அப்படியான லைஃப் மட்டும் தானே நமக்கு வேணும். அப்படி இருக்க உங்ககிட்ட யாராவது ஒரு நெகட்டிவிட்டியை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஈஸியாக நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். மொபைலில் வந்து யாராவது உங்கள்கிட்ட ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது கால் பண்ணுறாங்க, இப்படியா இருந்ததுன்னா நான் உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்கிறேன். வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, வேலையை விட எனக்கு அந்த நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னா வேலையை விட்டுருங்க. அப்புறம் வேறு என்ன, இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, அங்கே யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, பசங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கிடுங்க, இனிமேல் நீங்கள் காரில் போங்க. ஃபேமிலிக்குள்ளேயே யாராவது இருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னா வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போயிருங்க. ஸோ இப்படி தான் நெகட்டிவான பீப்புளை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு பாசிபிள், எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நெகட்டிவான பீப்புளை நம்மக்கிட்டேருந்து விளக்கணும், நம்ம அவங்கக்கிட்டேருந்து விலகி ஓடணும்னு நினைக்கிறதே முதல்ல ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம். சரிங்களா? இதை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டா மட்டும்தான் நம்ம என்றைக்குமே யாரையுமே விலக்கி வைக்கணும், எனக்கு அவன் வேண்டாம், இவன் வேண்டாம், அந்த மாதிரியே நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஒரு 2 ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி குடித்தா மட்டும்தான் நமக்கு லைஃபோட அந்த பேட்டர்னே புரிய வரும். நமக்கு அவங்க நெகட்டிவாக தெரியுறாங்க, உண்மைதான், இப்போ புரியும். நெகட்டிவான ஆட்கள் என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக நினச்சிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் வந்து அவங்க எதையாவது நம்மளை போட்டு மைண்ட் அப்செட் பண்ணி விட்டுருவாங்க. இது எல்லாமே ஓகே. ஆனால் டக்குன்னு நான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன் எனக்கு அந்த நெகட்டிவான ஆளுங்க வேண்டாங்க, நான் விலகி வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட விலகி வர்றது, இல்லை அவங்கள விலக்கி வைக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷனை தெரிஞ்சவங்க தான் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிற ஒரு வழிமுறைகள் வந்து புரியும். ஒருவேளை லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியலை, ஒரு ஜஸ்ட் ரேண்டமாக வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் கூட உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட லைஃப்குள்ளே வரலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். அதாவது ஈர்ப்பு விதி அப்படிங்கும்பொழுது பிரபஞ்சம். சரிங்களா? அந்த பிரபஞ்சத்தோட வேலை என்ன அப்படின்னா கொடுக்கறது தான் அதோட வேலை. ப்ளஸ் எதை கொடுக்கறது, அன்பை கொடுக்கணும், எல்லாத்தையுமே கொடுக்குற தன்மையில் மட்டும்தான் இருக்கணும். நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம இருக்கோமா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலங்கிறனாலையோ, இல்லை நமக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான் அப்படிங்கிறனால அவனை வந்து நம்ம குறை சொல்லி அவன் ஒரு நெகட்டிவான ஆளுன்னு நம்ம போய் நமக்கு ஒரு விஷயம் அவன் பண்ணிட்டாங்கிறக்காக மற்றவங்களுக்கெல்லாம் போய் அவன் அப்படி இவன் இப்படி நம்ம தப்பாக சொல்கிறதா இருக்கட்டும், அவன் லைஃப்பை காலி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவன் என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அதை நினச்சி நம்மளை நமக்கு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ரெண்டுமே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து படத்துல எல்லாம் வந்து வில்லன் ஒருத்தர் இருந்தால் தான் அது ஹீரோ இவர் அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மேபி நெகட்டிவாக இருக்கலாம், உங்களோட வார்த்தைகள் உங்களுக்கே தெரியாமல் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் யாருக்கோ ஒரு விதத்தில் நெகட்டிவாக இருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் நல்லவனாக இருக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் நெகட்டிவாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்போவுமே யாரையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹேண்டில் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க. இப்போ நான் வந்து முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து அப்படி பண்ணால் பிளாக் பண்ணுங்கள், இவங்கன்னா வேலையை விட்டு போயிருங்க, அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம். எப்போவுமே பிரச்சனை ஒரு இடத்துல இருக்குன்னா நம்ம அதை விட்டுட்டு ஓடுறோம் அப்படின்னா அதோட பெரிய பிரச்சனைகள் துரத்த ஆரம்பிக்கும். ஸோ அங்கேயே இருந்துட்டு என்ன பண்ண முடியுங்கிறத ஹேண்டில் பண்ணி பழகணும். அந்த பழகிறதுக்கு தான் அந்த சுச்சுவேஷனே வருது.
எக்ஸாம் எழுதுனாதான் நீ பாஸ் ஆவ, அதை விட்டுட்டு நான் எக்ஸாமே எழுத மாட்டேன் டிகிரியை கொடு அப்படின்னு வாங்குற மாதிரி தான் இருக்குது நம்ம நெகட்டிவான ஆட்களை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னாலே நம்ம கூட ஒரு 10 பேர் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நான் எப்படி இருக்கேங்கிறத நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது நான் இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கம்பேரிசன், ஒரு ஸ்கேல் வேணும் இல்லையா. அவன் இந்த விஷயத்தில் நெகட்டிவாக இருக்கான், நான் இல்லை பாசிட்டிவாக இருக்கேன். அவனுக்கு இந்த விஷயம் தெரியலை, அப்போ எனக்கு தெரியுது. அவன் வந்து இதை தப்பாக அணுகிறான், நான் இதை சரியாக அணுகிறேன் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறதுக்காகவாது உங்கள் கூட ஒருத்தர் இருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் உடனே போய் அவங்கள திருத்தவெல்லாம் வேண்டாம், நீ நெகட்டிவாக இருக்க, உங்கள் லைஃபுக்கு இது வந்து சரியில்லை, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது அப்படி என்றால் என்ன அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறத கம்முன்னு கேளுங்க. அவங்க சண்டை போடுற ஆளாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு ரூடாக பேசுகிற ஆளாக இருந்தாலும் சரி, அப்யூசிவாக பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எதுலேயுமே இது நடக்காது அது நடக்காது அப்படின்னு வாயை திறந்தாலே இவங்க நெகட்டிவ் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம். அந்த நேரங்களில் மட்டும்தான் உங்களுக்கு அவேர்னஸ் கை கொடுக்கும். சரிங்களா. அவங்க சொல்கிறத காதோடு விட்டுறணும். அதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஏற்றி அதுக்கு ஒரு எமோஷனை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு நெகட்டிவே ஆகும். நீங்கள் முதல் ஏன் நினைக்கிறீங்க எனக்கு அவன் நெகட்டிவாக இருக்கான்னு நம்ம ஏன் நினைக்கிறோம். எனக்கு சாதகமாக அவன் பேசலை, நான் நினைக்கிற மாதிரி அவன் பேச மாட்டேங்கிறான், எனக்கு ஆப்போசிட்டாக அவன் பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப சூப்பராக இருக்கப்பா, நீ வந்து சூப்பராக பேசுகிற இப்படின்னு நான் ஒருத்தவங்களை பார்த்து சொன்னேன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். உன் ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை, நீ வந்து போட்டிருக்க பேக் வந்து நல்லாவே இல்லை, உன் ஸ்லிப்பர் நல்லாவே இல்லை அப்படின்னு நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன வார்த்தை போய் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும். அதுக்கு அவங்க ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணி, ஐயோ என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நம்ம அந்த உணர்வு அவேர்னஸ் இல்லாதப்போ நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லைன்னு கேட்டுட்டு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நெகட்டிவ் ஆகும். அவங்க சொல்கிறது நெகட்டிவ் கிடையாது, அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதான். இப்போ நான் சொல்லிட்டேன் உன் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, உன்னோட செருப்பு நல்லா இல்லை, நான் சொல்லிட்டேங்கிறக்காக நீங்கள் அதை கிழிச்சோ இல்லை செருப்பு தூக்கி குப்பையோடலாம் போட போகிறது கிடையாது. ஒருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் வாழ்கிறாங்க. அது எப்போ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற எமோஷனில். ஒரு வேளை நான் வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி சொல்கிறேன், அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, அவன் போட்டிருக்க ஸ்லிப்பர் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவனை பிடிக்காது. ஸோ உங்களுக்கு பிடிக்காதவனை பற்றி நான் தப்பாக சொன்னால் உங்களுக்கு ஓகே தான். ஆனால் அதை நான் உங்களுக்கு சொன்னாதான் அது நெகட்டிவ். ஒருவேளை நான் ஆப்போசிட்டாக நீங்கள் நல்லா இருக்கீங்க அழகாக இருக்கீங்கன்னா அது பாசிட்டிவ். புரியுதுங்களா. ஸோ இங்கே பெர்ஸ்பெக்டிவ் தான் முக்கியமே தவிர பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எப்போ அது மாறுது அப்படின்னா உங்கள் எமோஷனில். ஓ நல்லா இல்லைங்களா, ஓ சரிங்க பார்த்துக்கலாம் மாற்றிக்கலாங்க, நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எமோஷன் வராது. உங்களுக்கு என்ன அந்த பொம்பளை இப்படி பேசுது, என்ன அந்த அம்மா அப்படி பேசுது அப்படிலாம் நமக்கு தோணாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நினைக்கவே கூடாது. ஒரு அறிவியல் இப்படி உட்காந்து தொணன்னு பேசிகிட்டு இருக்காங்க பாரு, இப்படி தான் பேசுவாங்களா இது இந்த மாதிரி இடத்துல அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ வந்து கல்யாணம் ஆகலைன்னா கேட்குறாங்க இல்லையா, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கலையா, உங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லுவாங்க, உனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, அந்த மாதிரி எதை கேட்டாலும் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுக்கு அது அவ்வளோதான் தெரியும். விருப்பம் இருந்தால் பதில் கொடுத்துட்டு வெளியில் வாங்க, விருப்பம் இல்லையா அதை அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிட்டு வந்துருங்க. திரும்ப அவங்க பின்னாடியே வந்து நின்று அவங்க வந்து ஃபாலோ பண்ணி நீ சொல்லியே தான் போகணும்னு தட்டையை பிடிச்சி கேட்குறதுக்கெலாம் இங்கே யாருமே கிடையாது. இதையும் தாண்டி இப்படி இருக்க மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள நீங்கள் ரொம்ப பாவமாக பாருங்கள். இப்போ ரோட்டில் போகிறவங்களுக்கு வந்து யாராவது காசு கேட்டு ரோட்டில் இருப்பாங்க இல்லையா, சாப்பாடு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல், இல்லை ஒருத்தர் கை இல்லாமையோ கால் இல்லாமையோ, இல்லை வந்து ரோட்டில் அவங்க பாட்டுக்கு தனியாக பேசிட்டு போகிறவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும், கோவம் வருமா, என்ன இப்படி லூஸ்தனமாக பேசிட்டு போயிட்டுருக்கான், என்ன இவனுக்கு ஒரு கை இல்லாமல் இருக்கான், என்ன அறிவே இல்லையா அவனுக்கு, என்ன ஒரு கால் இல்லை, என்ன ரோட்டில் போய் உட்காந்து பிச்சு எடுத்துகிட்டு இருக்கான் இப்படி நம்ம கேட்போமா, மாட்டோம் தானே. பாவம் அவங்களோட தலைவிதி பார் இப்படி இருக்குது, நம்மளால் முடிஞ்சது நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அப்படி தானே ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். அதே தான் நீங்கள் இந்த நெகட்டிவாக இருக்கவங்கள்ட்டே கொடுக்கணும். பாவம் இவங்களுக்கு இது தெரியல பாரு, இந்த விஷயத்துக்கு எப்படி பேசணும்னு தெரியல, இன்னும் இது கூட உங்களுக்கு தெரியல, முடிஞ்சா கடவுளே உங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுப்பா, இந்த மாதிரி நீ கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ப்ரேயர் நீங்கள் உள்ளுக்குள்ளே அவங்களுக்காக வச்சுட்டு ஈஸியாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க யாருமே நெகட்டிவாக தெரிய மாட்டாங்க. இப்படி நீங்கள் மாறணும். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக அவங்கள இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா, அவங்களால முடிஞ்சதுன்னா இப்போவே நீங்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் பாருங்கள், உங்களுக்கு அவங்க நெகட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, மேபி பாசிட்டிவாக இருக்கலாம். இல்லை வந்து ரெண்டுமே இல்லைங்க எனக்கு அப்படியே நான் வந்து பாசிட்டிவில் நெகட்டிவில் நான் ரொம்ப நியூட்ரலாக இருக்கேன் அப்படின்னா அது இன்னும் பெட்டர். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற விஷயம் ரெண்டுமே இருக்கும். இது எனக்கு வேண்டாம் அது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுலாம் நம்மளால் அந்த நெகட்டிவாக இருக்கிறத ஒதுக்கி வைக்க முடியாது. அந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகமே வந்து இயங்கும்.
நம்மளோட மனம் வந்து இயங்கும். எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. நீங்கள் ரொம்ப மற்றவங்க மூலமாக கொடுக்குற அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு உங்களோட டெய்லி லைஃப்பையும் உங்களோட அந்த மைண்டு பீஸ்ஃபுல்லையும் கெடுத்துக்காதீங்க. எப்போவுமே நம்ம ஹாப்பினஸ் நம்ம கையில் தான் இருக்கணும். நம்மளோட ஒரு மைண்ட் கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கணும். அதை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அடுத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக ஈஸியாக ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்கள் மைண்டை வச்சுருக்கீங்கன்னா மாற்ற வேண்டியது உங்களை தானே தவிர அவங்கள இல்லை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.